கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். என்னோட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோட இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன், என்னோட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோட இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்களை பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்களை பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோட இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன், இயேசு என்னோட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோட இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன். நீங்க இருந்தீங்கன்னா நான் ஒரு சேனைக்குள் பாய மாட்டேன், நீங்க இருந்தீங்கன்னா நான் ஒரு மதிலை தாண்டத்தக்கதாக ஆண்டவரே. அந்த ஆவியை கொடுங்க ஆண்டவரே, அந்த ஆவியை இப்பொழுது எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே. யெகோவா தேவனே, தந்தையாம் தெய்வமே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆண்டவருக்கு முன்னாடி என்னை தாத்துன ஆண்டவரே, ஏனோ தானே என்று அல்ல, பயந்து நடுங்குகின்றவனாய் தேவ சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எப்படியாகிலும் சரியாய் கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த நடுக்க எங்களை பற்றி பிடிக்கட்ட ஆண்டவரே. தேவன் தாமே அடிகனை மறைத்து இந்த காலை வேளையில நீங்க வெளிப்படுங்க. உடைய அன்பின் அபிஷேகம் எங்களை உந்தி தள்ளட்டும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு காரியத்தை நாம் மறந்து விடாதபடிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் மண் பாண்டம் மண்ணிலிருந்து வந்தபடினால் மறுபடியும் எங்கே தான் போகிறோம்? மண்ணுக்கே தான் போகிறோம். அதனால நம்ம இந்த வாழ்க்கையில எதைத்தான் பெருசா பார்த்தாலும் அது நிலையற்றது என்பதை உணர்ந்து வாழ்வோமானால் நித்தியத்துக்குரியதை சேர்த்து வைக்கத்தக்கதாக தினம் தினம் செயல்படுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்து மறுபடியுமாய் பவுல் அப்போஸ்தலனுக்கு நேராய் உங்களை கொண்டு சென்று விடுதலை இல்லாமல் இன்னமும் இருக்கிற ஒரு சில ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் கூட என்ன இல்லை, என் வாழ்க்கையில நான் இன்னும் அப்ப எப்படி பார்த்தேன்னா அதே மனநிலையில தான் இப்பவும் இருக்கிறேன். இன்னும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இன்னும் கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை யோடு கூட இணைந்து இருக்கிற அந்த செயல்பாடு அற்றவனாய் இருக்கிற ஒருவேளை மகனாகட்டும் மகளாகட்டும். ஹல்லேலூயா. இன்னமும் பாருங்க, இன்னும் ஆதியின் அன்பை விட்டு சிலர் என்ன பண்ணிட்டீங்க, திரும்பி எங்கேயோ ஓட்டிங்க. ஆனா அதே இடத்துல ஆண்டவர் நின்று அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை புரிந்து கொள்ளத்தக்கதாக மறுபடியுமாய் அந்த 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 17-18வது வசனம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேராக இவங்களை அழைத்து சென்று, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆவி இல்லாதவர்கள் விடுதலையை குறித்து யோசிக்க மாட்டார்கள். நான் விடுதலை பெற்று விட்டேன் என்று நினைக்க மாட்டார்கள். மறுபடியும் மாம்ச சிந்தையிலே நிற்பார்கள். ஹல்லேலூயா. ஆவி உள்ளவர்களுக்கு இந்த நாள் ஆனந்தம். ஹல்லேலூயா. தம்பி ஆராதனை பண்ணும்போது நான் தேவ செய்திக்காக சில காரியத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தின இந்த ஆண்டவர் முழு தேவ செய்தியை பண்றாரு அந்த ஆராதனை கொண்டு வந்து. ஹல்லேலூயா.
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்ம ஆற்றலும் சக்தியும் அவைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு எந்த மனநிலையில் இருக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உன்னதமான கர்த்தரையே என்ன பண்ணிக்கணும்? உறைவிடமாக்கி கொள்ளணும். என் இன்சைடு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர். என் நம்பிக்கை எல்லாம் இந்த பூமியில் நீங்கள் தான். உங்களை தவிர எனக்கு யாரும் நன்மை செய்யவே முடியாது. அவர் நம்ம வாழ்க்கையில் வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மண்ணோடு மண்ணாக போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஒருவேளை மக்கி போயிட்டு நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க? மறந்தும் போயிருப்பாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்க வேண்டிய உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் தான். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எந்த அளவுக்கு முன்னேற போறோம் இந்த ஆண்டுல நம்ம நினைச்சு போகணும். ஆண்டவரே, இந்த இறுதி நாட்களில் கொண்டு வந்து பரிசுத்த ஓய்வு நாள், கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் கொண்டு வந்து விட்ட ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கிறேன் என்ற ஒரு சின்ன சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஏன்னா 2026 வித்தியாசமா இருக்க போகுது. நீங்களும் நானும் நினைக்கிற போல இல்லை. அதே 12 மாசங்கள் வருமா? வரும். அல்லேலூயா. கண்டிப்பா வரும். அதே போராட்டம் வருமானு கேட்டினா அது நீங்கள் நடந்துக்கிறது விதத்தை வச்சிருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு கூட இணைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனும் உங்களோடு கூட இணைந்திருப்பார். எந்த அளவுக்கு தேவ அன்பு இல்லாத வாழ்க்கை வாழறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை விட்டு விலகி போயினே இருப்பார். கடந்த நாட்கள் வந்து சகோதரர் சொன்ன பத்தியா, ஆண்டவர் மாற மாட்டார். எந்தெந்த இடத்துல மாற மாட்டாரோ அங்கதான் மாற மாட்டார். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாரு? அப்படியே நிலைச்சிருக்க மாட்டார். நீ கர்த்தரை தேடாத போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா 2026 தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு கர்த்தரை தெரிയോ, எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறியோ, ஏதோ தேவ சமூகத்திலிருந்து சத்தம் புறப்படுது என்பதற்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது. சில நேரத்தில் நம்மளுக்குள்ள என்ன பண்றோம், ஒரு விதமான அந்த கிளர்ச்சி வந்து விடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் இல்லை. நீ உண்மையா முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட கர்த்தரை தேடுவாயானால் கர்த்தர் அதற்கேற்ற பலனை 2026 நிச்சயம் கொடுத்து உன் தலையை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கல்தேயர் பட்டணத்துல நல்ல வசதியான குடும்பம் தான். ஆபிரகாம்லாம் நம்ம ரொம்ப தரித்திரம்லாம் கிடையாது. அவங்க அப்பா இருக்கிறது இந்த பெஸ்ட்டாக என்ன பண்ணார்? நல்ல ஒரு சிப்பாச்சாரியாக இருந்தவர். அப்படியே தத்ரூபமாக ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். அதனால அங்கே பாலைவனத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாலைவனத்தில் போக்கும் வருத்தமாக இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நின்று அந்த இடத்துல பார்ப்பாங்க. அது தத்ரூபமாக இருக்கிறபடினால அந்த சிலைகளை பெற்றுக்கொண்டு அங்கே போகிறார் ஆண்டவர். கல்தேயர் பட்டணத்திலே எங்க கல்தேயனாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் கொடுக்கிறாரு. உன் அண்ணத்தை ஜனத்தை விட்டு நீ தனியா வரியா? நான் சொல்ற காரியத்தை கேட்பியா? எனக்கு செவி கொடுப்பியா? எனக்கு கீழ்ப்படிவியா? எனக்கு நடுப்பையான்னு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த நிமிஷம் எல்லா காரியத்தையும் மாற்றிக்கொண்டு தேவனோடு கூட வர முற்பட்டார். இப்ப மாம்ச உள்ள கிரியை செய்யல. சில நேரத்தில் வரும்பொழுது தேவ சமூகத்தை தேவனை பார்த்தார். இப்ப பிரச்சனைன்னு வரும்போது அவர் யாருக்கிட்ட போய் நிக்கல? அவங்க சொந்தக்காரர்கிட்ட போய் நிக்கல, ஜனத்தார்கிட்ட போய் நிக்கல, இனத்தார்கிட்ட போய் நிக்கல, தான் சொந்த பட்டணத்துல போய் நிக்கல. அல்லேலூயா. கடந்த நாள் யோசேப்பை குறித்து சொல்லியிருப்பேன். சொந்த ஊருக்கு யோசேப்பு போறாரு. ஒருத்தனும் வீட்டு வாசல் என்ன பண்ணல? இடம் கொடுக்க மாட்டாங்கிறான். நான் சார்ந்து வந்தது தேவனையானால் அவரை தவிர ஒருத்தரையும் கேட்க மாட்டேன். போறாரு. அப்பா எனக்கு பிள்ளை இல்லைன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு. போறாரு. எனக்கு பிள்ளை என்றாரு, மணலை எண்ணிப்பாருன்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் பாரு, இதுதான் உன் ஜெனரேஷன். சொன்னவர் சொன்ன வண்ணமாய் வாக்கு கொடுத்து அவர் தலையை உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணும் மட்டும் கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லி பார்க்கலாம். எல்லாம் தூக்க கலக்கத்திலே என்ன பண்றீங்க? கடைசி வருஷத்துக்கு கடைசிக்கு வந்துட்டோம். இன்னமும் அப்படியே மந்தமா இருக்கிறோம் பிரதர். அல்லேலூயா. சில பொல்லாத பிசாசெல்லாம் இருக்குது. அது நம்மளை கை தொட்ட விடாது, கர்த்தரை கவனிக்க விடாது, பைபிளை எடுக்க விடாது, வசனத்தை பார்க்க விடாது, சத்தத்தை கேட்க விடாது. இங்க வந்து தூங்கும், இங்க வந்து நித்திரை பண்ணும், இங்க வந்து சொப்பனம் காணும். நம்மலாம் சொப்பனக்காரர்கள்ல. அல்லேலூயா. சொப்பனத்திலையும் கர்த்தர் வந்தார்னா தான் உன் சொப்பனம் சிறப்பாகுதுன்னு அர்த்தம். இல்லை பிரதர், அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வந்தாங்க அப்படின்னா வேற யாரோ உன்னை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இல்லை, அன்ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற. ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழற. ஆவி இல்லாதவன் தேவனுக்கு தேவை இல்லை.
வருடங்கள் பல கடந்து ஓடி, அதான் சொன்னேன், அவர் சொன்ன மாதிரி செத்த கிரியைகள் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குமானால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவே இல்லை, அதை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. அப்படி நான் வரும்பொழுதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற மனுஷியாய் மாறி போறேன். இப்போ ஆபிரகாம் எந்த நிலையில் வந்தாலும் யாருக்கிட்ட தான் போய் கேட்கிறாரு? தேவன்கிட்ட கேட்கிறாரு. காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் அவருக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சாரு. காலம் கடந்ததுக்கு காரணம் என்னன்னா, விசுவாசத்துல இன்னும் கிருப்பாவில் ஆபிரகாம். நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். இன்னும் விசுவாசத்துல என்ன பண்றோம்? பிரதர் நான்லாம் மாம்சத்து ரீதியா வளர்ந்துட்டேன், ஆவிக்குரிய ரீதியா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன்? அல்லேலூயா. உள்ள ஆவியெல்லாம் அபிஷேகம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கடந்து வர சொல்ல மறுபடியும் ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறார். என்னவா? கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கன்னு உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க? இன்சைட், நாட் பார் ஸ்பிரிட். அல்லேலூயா. உனக்கு மனுஷனுடைய ஆவி இருக்குது தவிர கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஆவி எங்க? ஃபர்ஸ்ட் அதை உன்னை சிந்திக்க வைக்கிறதா, செயல்பட வைக்கிறதா, உன்னை தேவனுக்கு பிரியமாய் உலகத்தின் வழக்கத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி நிற்க வைக்கிறதா என்பதை முதல்ல யோசிச்சு பாரு. அதுதான் இனத்தை ஜனத்தை எல்லாத்தையும் விட்டு வந்து நிற்கிறது. அந்த நினைவோடு கூட வாழறது இல்லை. ஐயோ அங்கே இருந்திருந்தா நான் அதை பண்ணியிருப்பேனே, கலெக்டர் ஆகிருப்பேனே, நான் அப்படி இதெல்லாம் இல்லை பிரதர், இல்லை சகோதரனே சகோதரிய. நான் உலகத்தில் இருந்து தான் பேர் அழகனா மாறிப்பேன்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. உன் பேரே தெரியாமல் போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். உன் பேர் என்னன்ட்டு ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னு யாருக்குன்னா தெரியுமா? ஆபிரா. அவ்வளோதான். ஆபிராமே இருந்திருப்பாரு. அவர் பேர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆபிரகாமன் மாற்றப்பட்ட பிறகு விசுவாசத்தின் தகப்பனாய் மாறி போனான். அல்லேலூயா. இப்ப அந்த விசுவாசம் உள்ள வந்த போது 14 வருடம் வளர்த்த பிள்ளையும் கொண்டு போயிட்டு என்ன பண்றான்? நான் தகன பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். என்னை அழைத்து வந்தவர், என்னை நடத்தினவர், இந்த பொக்கிஷத்தை எனக்கு கரத்தில் கொடுத்தவர் அவரே. கொடுத்த அவருக்கு நான் எதையும் கொடுப்பேன். அல்லேலூயா. நேரத்தாகட்டும், என்ன பண்ண மாட்டோம்? நேரத்தை கொடுக்கறதுக்கு சினிமா டிக்கெட் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுங்க, அந்த டைமுக்குள்ள போறான் அவன். ஆனா தேவ சமூகம்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது? கேலி கூத்தாயிருது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு தான். அப்புறம் கர்த்தர் ஆசீர்வாதமா அப்படிதான் வரும். அல்லேலூயா. என்ன மனத்துக்கு வருது போல இருக்கு. எடுத்து வாசி, வசனம் எடு, பைபிள் அங்க எடு. 1 கொரிந்தியர் இருக்கிறது நிருபம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வாசி. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? உள்ள ஆவி இருந்தாதான். நைட்டு பயம் இருக்கணும். நான் படுக்க சொல்ல 1:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. எனக்கு காலையில் டக்குன்னு பெல் அடிக்குது. மற்ற நாள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன், இது ஏன் நாள், எனக்கு தேவன் கொடுத்த நாள். இப்போ நான் என்ன பண்ண முடியாது? இங்கே பெப்பரப்பான்னு தூங்க முடியாது. மண்டியில் யாரோ தட்டுறாங்க. நேற்று ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். நேற்று இல்லை, முந்தினத்து வந்திருந்தார். அந்த ஊழியக்காரர் அவரை இங்கே என்ன பண்ணுறோம், சகல காரியமும் செஞ்சு அவரை அனுப்புவதுக்கு வண்டியில் கூட்டின்னு போயிட்டேன். நான் கூட்டின்னு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிறேன். எல்லாம் செஞ்சேன்னா காணிக்கை கொடுக்க மறந்துட்டேன். அவரும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட லாஸ்ட்டாக பேசிட்டு கை கொடுத்துட்டு அவர் ஷாமு அந்த தம்பி இந்த தம்பி என்ன பண்ணுறாரு, இறங்கி அண்ணன் ட்ராக்குக்கு போயிட்டாங்க. படி ஏறி இறங்கி போயிட்டாங்க. என்ன சொல்கிறாரு, ஐயா உங்களால் நான் சொன்னேன், ஐயா நான் ஓடுவேங்க ஐயா, நடக்கிறதுல ஆண்டவர் நான் ஓட வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். கை கொடுத்து அமுச்சு வச்சிட்டேன். அவர் அண்ணாண்ட சைடு போயிட்டாரு. நான் இந்த சைடு நின்றுக்கிறேன். டப்புன்னு இப்படி என் தலையில் யாரோ ஒருத்தர் தட்டி, நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், இப்படி தட்டி ஊழியக்காரர் காணிக்கை கொடுத்தியான்னு கேட்டாரு. நம்ம பெருசா கொடுக்க போறது இல்ல, கர்த்தர் அறிவாரு. ஆனா அந்த நேரத்துல கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என் தலையில அடிச்சதை நான் பார்த்தேன். எனக்கு அப்போ பதட்டத்தில் என்ன பண்ணுறதில்ல, பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறேன், 100 ரூபாய் தான் இருக்குது. நான் காணிக்கை கொடுத்த தம்பி என் காணா, அவன் போறன்ட்டு போயிட்டான். காணிக்கை என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு ஃபோன் பண்ணதான் எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல. நான் ஜபப்பிரியா கிட்ட சொன்னோமா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுமா, அம்மா கிட்ட இருக்கு. அவங்க கேட்குறாங்க, டேடி நீ வேணா வேற யாருன்னா நான் போட சொல்லட்டுங்களா காசு அப்படின்றாங்க. நான் சொல்கிறேம்மா நீ ஃபோன் பண்ணு, நீ கேளு, நான் அந்த தம்பிக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி பேரை சொல்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு அவங்க அம்மாங்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அவர். நான் இதை மறந்துட்டேன், உண்மையாலுமே மறந்துட்டேன். அந்த தம்பி ஆனால் 2 வெட்டி என்கிட்ட என்ன பண்ண போல, நான் கொடுத்துட்டு இப்போ இதை எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது 2 வெட்டி என்கிட்ட கொடுத்தாப்புல அப்புறமேட்டு வாங்கிறேன்னு விட்டேன். சரி டிஃபன் வாங்கி கொடுக்கணும், மற்ற காரியம் பார்க்கணுன்றதுக்கோசம். ஆனால் கர்த்தர் அது சின்னது தான்.
ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன காணிக்கை தான் கொடுத்தேன். அது அவர்கள் வழி செலவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த காணிக்கை தான். ஆனால் அதுலேயும் கனம் பண்ண சொல்லி ஊழியக்காரன் ஆன போது 14 வருடங்கள் அவர் கரத்தை பிடிச்சிருந்தா நடக்கிற எதுவானாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன். என்னை ஆன போதும் தலைகளை தட்டி காணிக்கை கொடு. நான் மறுபடியும் ஐயா கோச்சிக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்கய்யான்னு சொல்லிட்டு பாஸ்ட் நம்ம அங்கேருந்து தலை தெறிக்க வண்டி எத்தனை ஓடியாருது. ஓடி அந்த காணிக்கை அவர்கிட்ட கொடுத்து, ஐயா பரவாயில்லைங்கய்யா இருக்கட்டுங்க, நீங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத கூட இல்லைங்கய்யா, ஊழியக்கார கனம் பண்ண மாட்டேது எங்கள் கடமையா, அதை செய்ய நான் ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. ஏன்னா வெகு தூரத்துலேருந்து தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு வருகின்ற அந்த மனுஷி என்ன பண்ணலாம், அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். வந்தவர் அவருடைய காரியத்தெல்லாம் சொல்கிற ஒரு சபை அவர் என்ன பண்ணுறது, அழகாக நல்ல கோஆர்டினேஷன் பண்ணி நல்லா நடத்துகிறாங்க. எங்கே போனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக அவரை வைத்து இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் காணிக்கை பெரிதாக வாங்குகின்ற மனுஷன் அந்த காணிக்கை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க தேவ வார்த்தைக்கு பயந்து வருகின்ற அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் எத்தனை உயர்த்தப்பட்டாலும் என் உயர்வை கொடுத்தவர் கர்த்தர் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த மனுஷன் பயந்தவனால ஒரு சாட்சி ஒன்று என்கிட்ட சொன்னார். ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டில் 2 கார் இருக்குதுங்கய்யா, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் போயிட்டு i20 காரு ஃபுல் கேஷை கொடுத்து எடுத்துகிட்டு வராங்கய்யா. அந்த அளவுக்கு கர்த்தர் என் கரத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை மறக்க மாட்டேங்கய்யா. எத்தனை காரியங்கள் வந்த போதும் என் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு மிஷின் இல்லைங்கய்யா, எங்கள் வீட்டு அம்மா தான் துவைப்பாங்க. அப்போ அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. வயிறு ரொம்ப பெருசானபடினால அவங்களால கீழே உட்காந்து அந்த துணியை துவைக்க முடியலையா. அவங்க சொல்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி என்னால் உட்காந்து துவைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா, என்னால் முடியல, வயிறு ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவர் ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்தா நல்லா இருக்குமே. அவ்வளோ நாள் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் வேலை செய்த இடத்துல நல்ல வேலை செஞ்சாராம். ஃபோர்டில் ஒர்க் பண்ணியிருந்துக்கிறாரு, நிறைய வேலை செஞ்சுருந்துருக்காரு. அப்போல்லாம் அவருக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் எதுவும் போடலையா. ஆனால் அவர் அன்றைக்கி ஜெபம் பண்ணார் தெரியுங்களா. அன்றைக்கி அவர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வச்சு சொல்கிறாங்களா, அவர் நல்லா ஒர்க் பண்ணிக்கிறதுனால 15,000 அவருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, இன்க்ரிமெண்ட் போட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அவர் நம்பிக்கை இல்லாமல் 1500 ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாரு. ஓனர் சொல்லிக்கிறாரு, இல்லைப்பா 15,000 உனக்கு போட்டேன். அதை எடுத்துன்னு போயிட்டு போகிறாராம். அன்றைக்கி ரேட்டு ஏறிடுச்சான், வாஷிங் மிஷின் ரேட் ஏறிடுச்சான். அப்போ அவர் சொன்னார், வாஷிங் மிஷின் ரேட் ஏறிச்சிங்க, என்ன பண்ணுறதில்ல, 4-5 கடையில் போகிறோம், எல்லா இடத்துலையும் 16-17 வருது, எங்கிட்ட 15,000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ ஒரு கடையில் போகும்போது ஒரு மனுஷன் சொன்னான்னா, ஒரு போன மாதத்தில் ஒரு மிஷின் இருக்குது, அதே ரேட்டு தான், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். இவங்க எதுக்கு தேடி போனாங்களோ அதே மிஷின் அந்த இடத்துல இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இருந்த காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஊழியக்காரர் இடத்துல நான் பார்த்த பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் பழசை மறக்கலை. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கும் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் எந்த நிலையிலிருந்து வந்தேன் என்பதை முதல்ல மறக்கவே கூடாது. ஊழியக்காரன் உனக்கு பொண்ணு வரலாம், பொருள் வரலாம், பொக்கிஷம் வரலாம். ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு தனித்தன்மை என்ன தெரியுமா, 318 வேலைக்காரங்க இருந்தாலும் கூடாரத்தை போட்டு வாசலை பார்த்து உக்காந்துக்கிறான். எப்பயாவது தேவ மனுஷன் ஒருத்தன் வருவானா? அவனுக்குள்ள இருந்த தாழ்மை தான் புருஷர்களாகிய 3 பேர் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. இது என் டாப்பிக்கும் இல்லை, நான் பேச போகிற விஷயமும் கிடையாது. ஆனால் ஆவியானவர் சொல்கின்றபடியினால் இந்த காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன். 3 புருஷர்கள் அவர்களை ஆசீர்வதித்தார்கள். அவன் அத்தனை நாள் குறைவாய் இருந்த குறைவை அங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த தேவ புருஷர்களாகிய அவர்கள் அடுத்த உற்பவ கால திட்டத்தில் நான் வரும்பொழுது செத்து கிடக்கிற சாராளுடைய கர்ப்பம் உயிர் பெறும், அதற்குள்ளே 100 ஆசீர்வாதம் பிறக்கும் என்பதை அவர்கள் சொல்லி கடந்து சென்றது ஒன்றுமாய் அங்கே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் வரலன்னா, நம்ம தேவனை விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசிக்கல. நம்ம நினைக்கிறோம் நம்ம இதுவே பெருசுரா, அதனால தான் ஆசீர்வதிக்கப்படல. ஏன் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆறுதுன்னா இதான் காரணம். நம்ம நினைச்சிட்டோம் இதுவே பெருசு. இல்லை பிரதர், இழந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். நேரத்தாகட்டும், உண்மையாகட்டும், நீ தேவனிடத்தில் இழந்தால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இழப்பதற்கான அந்த காரியம் இருக்குதான்னு ஆண்டவர் உன்னை சோதிச்சு பாரு. ஆபிரகாமை சோதிச்சது போல நீ உடனே போயிட்டு என்ன பண்ண, இதை பண்ண போறேன், அதெல்லாம் வேண்டாம். உனக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இல்லை. அந்த இடத்துல சாராளுக்கே ஆபிரகாம் இடம் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ற, நான் இதை செஞ்சேன், இதை சாதிச்சேன், இதை முடிச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பெருமை பாராட்டாதே. உன் பெருமை எல்லாம் வீணே. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுங்க. உன் பெருமை எல்லாம் வீணே, அது எல்லாம் அவர் கொடுத்தது தான். நீ இன்னும் தேவனோடு கூட கிட்டி சேரத்தக்கதாக இந்த ஆண்டு முடிவில் வந்திருக்கிற தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்றார், இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக ஒன்று முதல்ல ஒப்பு கொடு. உன் நேரத்தை கூட ஆண்டவரே, இன்னும் நான் ஒன்று தேடுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக தேடுவேன். இந்த வருஷத்தில் எத்தனை மணி நேரம் நீங்கள் தேடிக்கிறீங்க? இன்னைக்கு போயிட்டு உங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் டைரி வச்சுருந்தீங்கன்னா டைரியில் நோட் பண்ணுவீங்க. வருஷம் 365 நாள் வருது. இந்த 365 நாளில் நீ எத்தனை மணி நேரம் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன கணக்கு போட்டு பாரு. அல்லேலூயா. ஒருவேளை நான் இல்லை பிரதர், நான் டெய்லியும் ஒரு மணி நேரம் தேடுறேன், திங்கக்கிழமை ஒரு நாள் கிடையாதுன்னு வச்சுங்களேன், 6 நாளில் தினமும் 1 மணி நேரம் தேடுறேன், இல்லை 2 மணி நேரம் தேடுறேன் அப்படின்னா 5 நாள் மட்டுமே நீ 1 ஹவர் தானே, எவ்வளோ ஆச்சு? வருஷம் 365 நாளில் சும்மா நீங்கள் வீட்டில் போய் கணக்கு போடுங்க. உங்கள் கணக்கெலாம் எனக்கு வேணாம், சரிங்களா? அவனவன் செய்கைக்கு தக்கதாகத்தான் அவனுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் கணக்கை பார்த்துனா எனக்குன்னா ஆண்டவர் கிரேடாக கொடுக்க போகிறாரு. ஐயோ நீ பயங்கரம்பா அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. அவனவன் செய்கைக்கு தக்கதாக நான் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சேன்னா அதுக்கேற்ற கூலியே எனக்கு தேவன் கொடுக்க போகிறாரு. நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். அல்லேலூயா. இங்கே எவனுடைய பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் தான் கிடைக்கும். நீ அடுத்தவங்களை பார்த்து அதெல்லாம் வேணாம். உன்னுடைய செய்கை என்னவோ அதற்கு தேவன் நிச்சயம் கிஃப்ட் கொடுப்பாரு, அந்த ஒரு காரியத்தை. அதனால தேடுறது உங்களுடைய பிரியம். நீங்க எந்த அளவுக்கு தேட போறீங்களோ, நீங்க உங்க நேரத்தெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் அதுக்கேற்ற கனத்தை உனக்கு கொடுத்து உன் தலையை உயர்த்துவார். நான் கொடுக்க மாட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. சும்மா யோசனை வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உட்காந்து நீ தான் இன்னும் 2 நாள் தானே வரப்போகுது, கடைசி நாளுக்கு யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் எத்தனை மணி நேரம் தெரியும், இனியாவது வருகின்ற வருடத்தில் இன்னும் அதிகமாக தேடணும் ஆண்டவரை. பலவீனத்தை சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சாக்கு சொல்லக்கூடாது. பலவீனமெல்லாம் அதெல்லாம் மாற்றி போடுறவர் கர்த்தர் தான். அதனால தான் என்னை ஜீவனோடு கூட இந்த நாளில் அமரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அதை பார்ப்போம். வாசிங்க தம்பி மறுபடியுமா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய மகிமையை எங்க கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். நல்லா புரிஞ்சுங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல காண்போம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாரும் அவரை பார்க்கணும்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி வேலை பண்ணணும். எல்லாரும் துதிக்கணும், எல்லாரும் ஆராதிக்கணும். நம்ம நினைச்சிடக்கூடாது எவனுக்கெல்லாம் தேவன் கிருபை வச்சிருக்கிறாரோ அவன்லாம் அல்லேலூயா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்னா அந்த நேரத்தில் தேவனை எப்படி தேடணும்னு தேடுங்க. நம்ம என்ன பண்ணணுமோ அவங்க போயிடுவாங்க, நீ போவியா இல்லைன்னு தெரியல. அடுத்தவங்களை பார்த்து என்ன பண்ணாதீங்க. உன் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் முன்னேறுவதற்கான வழியை பாரு. அது ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். மாம்சத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அழகுபடுத்துறீங்க, அலங்கரிக்கிறீங்க, எது வேணாலும் பண்றீங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு அலங்காரம் தேவை. அல்லேலூயா. அங்கே நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலில் தானே மகிமையின் மேல. அப்ப இந்த சாயல் இல்ல, நான் என்ன பண்ண போறேன், இந்த சாயல நான் அப்படியே சிப்பா போட்டுருந்தேன்னா பரலோகம் போவேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், நாங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவோம். நாங்களாம் நம்ம மேல கடைசியா போக சொல்ல என்ன பண்ணுவாங்க பாத்துக்கிறீங்களா? அப்பதான் புடவே வாங்கினது குத்துருக்காது தெரியும். அது நம்ம கடைசி போடவப்பா போட்டுரும்பா. இது எத்தனை போற மாதிரியும் உயிரோடு இருக்கும் போது என்ன பண்ணிருக்கலாம், அதை செஞ்சிருக்கலாம். செய்ய வேண்டியவருக்கு செய்ய வேண்டிய திராணி இருக்கும் போதே செஞ்சிரு. இந்த சாங்கு சம்பிரதாயத்துல தான் பார்க்கணும். ஐயா செத்துட்டாருன்னா அவருக்கு வேஸ்ட் சட்டை, மாமா செத்துட்டாரு கடைசியா அவரு ஃபீஸ் ரோடு ஒட்டிக்கினாரு. அவரை பிச்சு அறுத்து என்ன பண்ணாங்க, இழுத்து அவருக்கு சட்டையை போறன்னு போட்டு கடைசி சட்டைப்பா நீ போட்டிருப்பா. இவர் போலனா போக மாட்டாரா என்ன?
இன்னும் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, தரன்னு இது டப்பாவோடு கூட எடுத்துன்னு போயிடுவீங்க. எப்படியும் அவரை போச்சு ஆகணும். ஆனால் அவர் போக சொல்ல என்ன சட்டை போட்டு வேணுமா? அல்லேலூயா. என்ன சட்டை? குங்கும கலர். என்ன கலரு? ஏன் இல்லைன்னா அவர் போக மாட்டாரா? அவருக்கு பிடிக்கும். அவர் பிடிச்சதெல்லாம் போட்டு போனால் அவர் போயிடுவார். ஸ்ட்ரைட்டாக பண்ணதெல்லாம் அக்கிரமம், செஞ்சதெல்லாம் பாவம். ஆனால் எங்கே போயிடணும்? அல்லேலூயா. நம்ம நினைவுகள்லாம் பாருங்க, அது மாதிரி ஒரு ஏழைக்கு என்ன பண்ண மாட்டீங்க? ஒருத்தன் செத்துட்டானா இதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க? ஐயோ, எங்க அண்ணன், என் தம்பி, என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போடாதீங்க. அவர் வயசுல இருக்கிற ஒரு ஏழை கொடுங்க. இல்லாதவனுக்கு கொடுத்து பாருங்களேன், அது உனக்கு ஆசீர்வாதமா திரும்பி வரும். செத்து போறவர் எங்க போய் போட போறாரு? அத அவர்னா போட்டுன்னா நைட்ல சுத்திக்கின்னு அறுக்க போறாரு. பருப்பா, நான் குங்குமங்களை சட்டை போட்டு சுத்தி நிக்கிறேன் அப்படின்னு சுத்தி நிக்கிறாரு. இல்லை நான் கேட்குறேன், நீங்க போய் பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் வந்து எங்க வச்சிருப்பாங்க, கலர்ல போனா பேய் இருக்காதான். நம்ம ஆள் சொல்லுறதெல்லாம் கலர்ல போனா என்ன இருக்காது, பேய் இருக்காது. சுடுகாட்டில் போனா என்ன இருக்கும், பேய் பத்துன்னு இருக்கும்பா, உனக்கு தெரியாது. அப்படியே கல்லறை மேலே இப்படி கை வச்சுன்னு பத்துன்னு இருக்குமா. நம்மளால நினைவெல்லாம் பாரு எப்படி இருக்குது. அல்லேலூயா. ஆவி எங்கேயும் இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கும். நான் கடந்த நாளில் ஒரு அக்கா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிருந்தேன். நான் போகிறேன், நான் பார்க்குறேன். அந்த அக்கா சொல்லிட்டுப்பா வீடு வராங்கப்பா, ஆனால் வரவங்களாம் போயிடுறாங்கப்பா. உள்ளே போய் பார்க்குறேன், அந்த லுக்கே நல்லா, அந்த லுக்கே தெரியும் எனக்கு. ஆவியானவர் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. உள்ளே போகிறேன், அந்த காரியமே சொல்லுது இங்கே உள்ள வேற என்னவோ இருக்குது. அது இருட்டு அறையில அங்க உலாவி கொண்டிருக்குது. நம்ம நினைக்கிறோம் அது அங்கதான் இருக்கும் போல இருக்கு. இல்ல, நம்ம வாழுற இடத்தின் பக்கத்திலேயே இருக்க, நம்மளுக்கு தெரியாது. உணரலாம் இந்த ஈவல் ஸ்பிரிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ உணர்வடையத்தக்கதாக அப்ப கூட உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அதுக்கும் உனக்கு என்ன வேணும்? இல்லைன்னா அது உன்னை டேக் ஓவர் பண்றோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அது உன்னை என்ன பண்றான்? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நீ அது கண்களுக்கு பிரகாசமாய் தருவாய். அது உன்னை கிட்டி சேராது. அதுதான், அதனால தான் யோபு புத்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் என்ன விருதாவை வச்சிருக்கிற, அவனை சுத்தி வேலி அரைச்சு வச்சிருக்கிற, அவன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ யாரு கண்ணுக்கு என்ன பண்ண மாட்ட, அகப்பட மாட்ட. நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது? எப்ப பாரு சிந்திக்கிற ஆவி, எப்ப பாரு யோசிக்கிற ஆவி. நாளைக்கு இதை செஞ்சிடலாமா, இல்லை இன்னைக்கே இதை செஞ்சு முடிச்சிடலாமா, இல்லை இந்த வருஷத்துல நியூ இயர் நைட்டு இது பண்ணா கரெக்டா இருக்குமா? அல்லேலூயா. நம்ம ஆவிலாம் எப்படி தாங்க இது? ஆமா, இந்த கடன்காரனுக்கு அடுத்த வாரம் கதை சொல்லலாமா, இல்லை இந்த கடனை கொடுக்கலாமா, வாயா, ஓகே ரைட்டு, இதை அப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா. இதே மாதிரி நம்ம சிந்திச்சுனே இருந்தா நமக்குள்ள எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்? அல்லேலூயா. நமக்குள்ளே அவரை வரத்தக்கதாக நாட்கள் இதுவென்றால் இந்த நாளில் உன்னை சரண்டர் பண்ணி, ஆண்டவரே அந்த காரியத்தை, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு மாறும். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறதை போல ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக, நல்லா புரிஞ்சுங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே, கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு, இப்போ அதே சாயலுக்கு என்ன பண்றாரு? என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இந்த சாயல்ல இருக்க மாட்டீங்க, இந்த சாயல் இருக்க மாட்டீங்க. நீங்க உண்டாக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டீங்க இல்லைங்களா? ஆனால் நீங்க எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீங்கள் மாற்றப்படுகின்ற சாயல் வேறு என்பதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைவோம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கையில நீ ஸ்பிரிச்சுவல் லைஃப் உனக்கு சேஞ்சஸ் ஆகும் போது தான் அந்த வாழ்க்கைக்கு நீ கடந்து வர. நீ மாம்சத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவரை காணவே முடியாது. அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அறிந்தபடியினால்தான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அங்கே அவன் பார்க்கிறான், அவன் தரிசிக்கிறான், ஆண்டவர் எப்படிதான் இருக்கிறார். அங்க ஒரு ரூபமாய் அவன் பார்க்கவே இல்லை. அவன் மகிமையின் ஒளியை அங்க கண்டுவிட்டான்.
பார்க்கிற அந்த வெளிச்சம் அவன் கண்களில் பிரகாசம் பட்ட போது அவனுக்கு ஒன்றும் புரியாத வண்ணமாய் யாரோ என்று கேட்கத்தக்கதாக வார்த்தை எழும்புகிறது. நான் தான் நீ துன்பப்படுத்துகின்ற. அல்லேலூயா. அங்க பாக்குறாங்க வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சத்தை பாக்குறான். அந்த பெரிய வெளிச்சத்தை அங்க எந்த ஒரு உருவத்தையும் அவன் காணல. அது மகிமையின் சாயலாய் மாற்றுகின்ற வெளிச்சம் என்பதை அவன் அறிந்த போது, நான் மகிமையின் மேலே மகிமை அடையத்தக்கதாக அவருடைய சாயலுக்கு மறுரூபமாக வேண்டுமே. அப்ப இங்க பாக்குற சாயல் ஸ்டாண்டர்ட் கிடையாது பிரதர். இது 70 பலத்தின் மீதியினால் 80, இல்ல மோசே சொல்வது போல, மோசேல ஆண்டவர் சொல்வது போல 120. மோசே சொல்றாரு 70 வயசுல நீங்க பார்க்கணும், இப்படி ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நினைச்சா இருக்க மாட்டீங்க. அப்ப தோல்லாம் சுருங்கிடும். அல்லேலூயா. அப்ப உங்க அழகு என்ன ஆயிடும்? அப்போ உட்காந்து நம்ம என்ன தான் பண்ணாலும், அல்லேலூயா, நம்ம என்ன ஆக முடியாது. அப்ப போயிட்டு நான் மறுரூபம் ஆக முடியாது. உனக்கு கொடுக்கிற இந்த காலத்துல என்ன பண்ணு, உன் வாழ்க்கையை மாத்திக்கத்தக்கதாக வழிகள் வரும்போது ஆண்டவர் விட சரண்டபடி, ஆண்டவரே நான் மாறத்தக்கதாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றாரப்பா, நீங்களாம் செத்தவர்கள் என்று எண்ணாதிருங்கள், நீங்க தேவனுடைய நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று கடந்த நாட்களிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசினாரா இல்லையா? என்ன பேசினாரு? என்னப்பா சொன்னார் உங்களை? நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாசிங்க எடுத்து 1 கொரிந்தியர் இருக்கிறது நிருபமா, சரி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து எங்கள் நிருபங்கள், நீங்க தானே பவுல் அப்போஸ்தலன் சொன்னாப்பா, உயிரோடு கூட இருக்கிற நிருபங்கள் வேறு யாரும் அல்ல, நீயே அந்த நிருபம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, செத்தவனை போல எல்லாம் பார்க்கலாம், உயிர் உள்ளவனை போல தேவன் உன்னை பார்க்கிறார். அப்ப நீ ஆண்டவரை எப்படி பார்க்க கூடாது? செத்தவனை போல பார்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார், இன்றும் ஜெபிக்கிறார். உன்னை எல்லாம் மறந்திருப்பார்கள், அல்லேலூயா, ஆனால் கர்த்தர் உன்னை மறக்கவே இல்லப்பா. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் யார்தான்? You are my letter. அல்லேலூயா. நீங்க தான் என்னுடைய நிருபம். கர்த்தரை குறித்து யார் போய் வெளியே சொல்லுவாங்க சொல்லுங்க? இப்ப நான் இந்த செவுத்தை பார்த்து சொல்றேன், பா கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு, அற்புதமா அழகா வரைஞ்சிருக்கிறாரு, உனக்கு நீல கலரை கொடுத்து உனக்கு அழகான வார்த்தையும் போடல. இந்த போர்டு போய் என்ன பண்ணாது, வெளியே பேசாது. இது இங்கேதான் இருக்கும், இது நிலையற்றது, இதுக்கு ஜீவன் இல்ல. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, ஆனா இந்த போர்டுக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல. இந்த ஜீவன் இல்லாத காரியம் என்ன பண்ணாது, பேசாது. ஆனால் நீயும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறபடியினாலே கர்த்தர் செய்த நன்மைகளை வெளியே கடந்து சென்று நான் சொல்லுவேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்களே கர்த்தர் எழுதின நிருபமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப உயிர் உள்ளவன் உயிரற்றவனை போல சபையில இருக்காதே. உயிர் உள்ளவன் எப்படி இருக்க கூடாது? அல்லேலூயா. ஒரு பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கிறீங்க, ஒரு குழந்தை மட்டும் எப்ப வந்தாலும் வானத்தையே பார்த்து உட்காந்துக்குது. அந்த குழந்தைய நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்னங்க ஐயா, மூளை வளர்ச்சி இல்லையா? வேற என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் சைல்டு. நான் கடந்த வாரத்தில் நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம், நம்ம கிளை சபைக்கு போய் ஜெபம் பண்ணோம். நாங்கள் எல்லாம் கை பிடிச்சி ஜெபம் பண்ணிக்கிறோம். அதில் ஃபோட்டோவில் மாட்டிக்கினாங்க அவங்க, வேற எதுவும் இல்லை. எல்லாம் வந்து கீழே பார்த்து ஜெபம் பண்ணா, ஒருத்த மட்டும் வானத்தை பார்த்துனுக்கிறான். அல்லேலூயா. ஒருத்த மட்டும் எனக்கு யோசனை ஆயிடுச்சு, ஏண்டா எல்லாம் ஜெபம், எல்லாம் கண்ணை முன்னு ஜெபம் பண்றோம், ஒருத்த மட்டும் மேலே நான் நினைச்சேன் தேங்காய் வந்துடும் பார்த்துனுக்கிறான் அவன். கடந்த வாரத்தில் நானு ஜோயலு அப்புறம் அனுஷு ஜோஷ் போயிருந்தோம். போயிட்டு ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கோசம் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் நின்று வாசலில் நின்று பேசியிருந்தோம். மேலே வந்து துமார்னு ஒரு சவுண்ட் ஒன்று, எல்லாம் அலர்ட்டாங்க. ஜோஷ் படிக்கட்டில் இருக்குது, ஜோயல் அது விழுந்துருந்தா ஸ்ட்ரைட்டாக ஜோயல் தலைக்கினார் தான் விழுந்துருக்கணும். ஆனால் மேலே ஷீட் இருக்குது,
நாங்க எதிர்க்க தான் பேசின்னு இருக்கிறோம். அப்போ டம்முன்னு வந்து ஊந்தோடனே பட்டாசு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு தேங்காய் ஒன்று வந்து ஊந்துச்சு. அது எந்த தீங்கும் பண்ண போறதில்ல, கர்த்தர் அதுக்கு இடமும் கொடுக்க போறதில்ல. நம்ம மேலே பார்த்து என்ன பண்ண போறோம்? நான் யோசனை பண்ணேன், ஒருவேளை பரலோகத்தை பார்க்கறானா ஆண்டவரே, இவங்க கூட என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டே ஆண்டவரே, இவங்க மோசமானவங்களும் ஆச்சு, 3000 ஊழியம் அழிஞ்சு என் உயிரை எடுத்துருவானுங்களேன்ட்டு பார்த்துருந்தானா? அல்லேலூயா. நான் யோசனை பண்றேன், நான் பார்க்குறேன், என்ன ஆண்டவரே இது, எல்லாம் கீழே பார்த்து ஜெபம் பண்ணா அவன் வானத்தை பார்த்து ஜெபம் பண்றான். ஒருவேளை எலியாவின் ஆவியை கொடுத்துட்டியா அவனுக்கு? நம்ம சபையில வந்து எப்படிதான் இருப்போம்? சம்பந்தமே இல்லாம இருப்போம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சொன்ன வாயத்திலிருந்து சொன்னாங்களா இல்லையா? சத்தமா சொல்லணும். ஏன்னா நீங்க எல்லாம் உயிருள்ள நிருபம். அல்லேலூயா. உயிர் உள்ளவன் என்ன பண்ணக்கூடாது? செத்தவனை போல. செத்தவனை போல் எல்லோராலும் ஒரு நாள் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறினதே. செத்தவனை போல் எல்லாராலும் ஒரு நாள் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறினதே. என் காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன். அர்ப்பணம் செய்து விட்டேன். என் தாயும் நீரே, தகப்பன் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் எல்லாம் மாரநாதா, எங்கள் மாரநாதா. எத்தனை பேர் பாடுனீங்க செத்த நிருபங்களே அப்படின்னா? பவுல் சொன்னாரு உங்களை உயிருள்ள நிருபங்களே. எத்தனை பேர் உயிரோடு கூட இருக்கிறீங்க இங்க? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீ உயிரோடு கூட இருக்கிற நிருபம் என்பதை மறந்து விட்டாய். ஒரு நாள் செத்தவனை போல உன்னை எல்லாம் மறந்துட்டானா? சொல்லுங்கப்பா, எல்லாம் மறந்தாங்களா இல்லையா? செத்தவனை போல் எல்லோராலும் ஒரு நாள் மறக்கப்பட்ட. ஆனா கர்த்தர் உன்னை மறக்கல, அவர் மறக்கல என்பதை நீ மறந்துட்ட. அதனால்தான் சபையில வந்து உட்கார்ந்தாலும் ஏதோ ஒரு ஞாபகத்திலே இருக்கிற. நான் சில ஆம்பளை பசங்களாம் பார்ப்பேன், அவனுக்கு யோசனை பண்ணே இருப்பானுங்க, கை தட்ட மாட்டானுங்க. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியல, இந்த ஆள் வர உயிரை எடுத்துன்னு உட்கார வச்சுக்கிறான். வரலனாலும் திட்டுறான், வந்தாலும் திட்டுறான். எதுக்கு தான் திட்டுறான்னு தெரியல, 3 நேரம் திட்டுறான். அல்லேலூயா. என்ன மனசுல திட்டுறவங்களாம் தெரியும், கர்த்தர் காட்டி குத்துருவாரு. மூஞ்ச பார்க்கும்போது சொல்லுவாரு, இவன் உன்னை திட்டுறான்னு வர ஒன்று. சரிங்க ஆண்டவர், யார் திட்டுறாரோ அவன் திட்டுவான். எப்ப பாரு என்ன திட்டினே இருக்கிறாரு, அவன் திட்டுவான். நேத்து முறைக்கிறான். என்னடா முறைக்கிறேன்னு கேட்கிறேன். ஒன்றும் இல்லை டாடி, சும்மா தான். அல்லேலூயா. எனக்கு அதான் சொல்றேன், நம்ம அன்பர்ஃபெக்ட். உண்மையிலுமே அந்த ஊழியக்காரர் சொன்னது போல நானும் சொல்றேன், நான் அன்பர்ஃபெக்ட். நானே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னும் போது என் தேவன் எத்தனையா எதிர்பார்ப்பார் நம்ம இடத்துல இருந்து. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் பூரணனா இருக்கிறாரு, அதைத்தானே நம்ம இடத்துல எதிர்பார்ப்பாரு. நம்ம கடிந்து கொண்டா உடனே என்ன பண்றான்? பாரு, நம்மளதான் டார்கெட் பண்ணி திட்டுறான். ஒரு வேலையே இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் எல்லாம் மறந்து போன போது உன்னை நினைவில் வைத்தவர் யாரோ? அத யோசனை பண்ணிக்கலாம். எல்லாம் மறந்துட்டாங்க பிரதர். பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. அல்லேலூயா. யாரெல்லாம் மறந்துட்டா? தாய் தகப்பன் எல்லாம் மறந்துட்டாங்க. அவருடைய நினைவில் நான் செத்தவனை போல மாறிவிட்டேன். உயிர் உள்ள நிருபம் என்று ஆண்டவர் என்ன சொல்லுகின்ற, நீ உயிரோடு தான் இருக்கிற, நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகனும் மகளும் ஆயிருக்கிறாய். உன்னை கொண்டுதான் காரியம் செய்ய போறேன், உன்னை கொண்டுதான் அற்புதம் நடக்க போகுது, உன்னை கொண்டுதான் அநேகருடைய வீட்டில இருக்கிற தரித்திரங்கள் மாறப்போகுது, உன்னை கொண்டுதான் ஒரு எழுப்புதல் வரப்போகுது, உன்னை கொண்டு கஷ்டங்கள் மாறப்போகுது, உன்னை கொண்டு துக்கங்கள் மாறப்போகுது, உன்னை கொண்டு பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது என்று ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு. ஆனால் நான் நினைத்த ஜனங்களோ என்ன மறந்து போனாங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு நல்ல சிரிச்ச முதல் சொல்லு, உயிருள்ள நிருபமே, கர்த்தர் உன்னை மறக்கல. அல்லேலூயா.
நம்ம நிறைய நேரத்துல கர்த்தரை நம்ம மறந்துட்டாரு. இல்ல பிரதர், எல்லாம் மறந்துடுவாங்க பிரதர். ஒரு நாள் தாய் மறப்பாரு, தகப்பன் மறப்பாரு, கணவன் மறப்பாரு, மனைவி மறப்பாங்க, எல்லாம் மறந்து ஒரு நாள் போவாங்க. யாருமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. நான் நிரந்தரம் சொல்ற ஒரு மனுஷனை எனக்கு காட்டுங்க, நான் ஊழியத்தை விட்டு போயிடுறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இங்க யாருமே நிரந்தரம் கிடையாது. இருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி ஓடு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்துவார். மூசையை 120 வயது வரைக்கும் தேவன் நடத்தினார். அவர் பலன் எந்த இடத்திலும் குறைஞ்சு போல. காரணம், நடத்தினது கர்த்தரே. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தான். அந்த இணைப்பு அவனை ஒவ்வொரு நாள் நடத்தினது. அல்லேலூயா. இந்த ஒரு ஆண்டை நினைச்சு பாருங்களேன். ஒரு ஆண்டை நினைச்சு எத்தனை பேர் இந்த ஒரு ஆண்டுல 365 நாள்ல ஆண்டவரே என்னை நீ நடத்தி வந்தீரே, எத்தனையோ பேர் என்ன மறந்து போனா, நன்றியை பெற்றுக் கொண்டவன் என்னை மறந்து போனா, முகத்தை திருப்பி கொண்டு போன ஆண்டவரே. உங்க இடத்துல இருந்து சின்னதோ பெருசோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ வாங்கினவன் எத்தனையோ பேர் இருப்பான். சூழ்நிலைக்காக உன் வீட்டு வாசலில் வந்து அக்கா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து போறங்க கேட்டவன் எத்தனையோ பேர் இருப்பான். இன்னைக்கு அத்தனை பேர் உன்னை அவமாய் பார்த்திருப்பான். ஆனால் அழைத்த ஆண்டவரோ அன்று எப்படி பார்த்தாரோ இன்றும் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறவே இல்லை பிரதர், நான் தான் மாறிட்டேன். மறந்து போயிட்டாங்க ஜனங்க, செத்துட்டான் என் வாழ்க்கையில இருந்து. அல்லேலூயா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, உற்றார் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, உற்றார் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. மரண இருளிலே நான் நடந்தாலும், மரண இருளிலே நான் நடந்தாலும் என்னோடு வருகிறீர், எத்தனை அன்பையா என்னோடு வருகிறீர், எத்தனை அன்பையா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உங்கள் அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, போல எதுவும் இல்லை ஏசப்பா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. தாயும் தகப்பனும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. கருவில உருவாக முன்னே உங்கள் கண்கள் என்னை கண்டதே, கருவில் உருவாக முன்னே உங்கள் கண்கள் என்னை கண்டதே. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே, பரிசுத்தமாக்கினீரே பரலோக ராஜாவே. எல்லாரும் மறந்தாங்க, அவர் என்னை மறக்கவே இல்லை. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றான், அப்பா நீங்க உயிருள்ள நிருபங்களா இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து. இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுவார் உங்களை குறிச்சு. 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நாங்கள் எப்படின்னு அவரு தங்களை குறிச்சு சொல்றாரு, நாங்களும் தேவனுக்கு உடன் வேலையாட்களும் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்கப்பா. அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம்ல, நாங்கெல்லாம் எவ்ரிபடி வேலைக்காரங்க. ஐ எம் ஒர்க்கர். அல்லேலூயா. நான் சர்வன்ட் ஆஃப் காட். நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன், தேவனுடைய வேலைக்காரனா இருக்கிறேன். ஆனா நீங்களும் எப்படிதான் இருக்கிறீங்க? தேவனுடைய மாளிகை. அல்லேலூயா. நான் அவர் தங்கி தாவரிக்கக்கூடிய தேவனுடைய மாளிகை. நீங்களே வேலைக்காரனுடைய வேலை என்ன சொல்லுங்க? வருவோம்,
எங்க எஜமான் இருதயத்தை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக எங்க வீட்டை துடைக்க சொன்னாலும் சரி, என்ன காரியம் சொன்னாலும் வேலைக்காரன் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா வீடு கொடுக்குறீங்களே நீங்க, அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் போது, உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமே அதிகமே அதிகமே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம் இப்படிதான் அதிகம். எங்களை காட்டிலும் நீங்க அனுதினமா என்ன பண்ணணும்? தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும். உங்க ஆலயத்துக்குள்ள அசுசி வந்துடக்கூடாது. நீ உங்களை எப்படி ஆண்டவர் வச்சுக்கிறாரா? மாளிகை பண்ணையும் பாத்துக்கிறீங்களா? பண்ணை வீடுன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தோட்டத்துக்கு நடுவில் இருக்கும், ரொம்ப நிழலா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சமாதானமா இருக்கும். தேவன் அப்படி உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி தேவனை வச்சிருக்கிறீங்க? தேவனா பிரதர், ஆண்டவரை இன்சைட் கூப்பிடுவோம், டைம் ஆச்சுன்னா ஸ்கிரீனை போட்டு மூடுறோம். அல்லேலூயா. அப்படி அல்ல, தேவன் உங்களுக்குள்ளே தங்கி தாபரிக்க வேண்டுமானால் அனுதினமும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கத்தக்கதாக அந்த ஆவியின் அபிஷேகத்தை முதல்ல கேளு. அல்லேலூயா. அந்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு பாரு. அது ஒண்ணு, ஐயோ பிரதர் காலையில உனக்கு தெரியுமா, தண்ணியில கை வச்சு குளிக்க முடியல, உலகத்தான் குளிக்கிறான்யா, உலகத்தானா பண்றான், குளிக்கிறான், அவனுக்கு குளிர் இல்லையா? நீ மட்டும்தான் மனுஷன், அவன்லாம் யாரு? மிருகம் பிரதர், அவன் மிருகம். அவன் கொஞ்ச நாள் இருந்தாலும் அவன் பக்தி வைராக்கியம் மேன்மை நிறைந்தது. அல்லேலூயா. நம்ம பக்தி வைராக்கியம், நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன், உங்களுக்காக ரத்தம் சிந்தினது எந்த தேவன்? எந்த தேவன்? அவர் தானே. நல்லா அந்த நாலேஜ்லாம் இருக்குது பிரதர், எனக்கு நல்லா தெரியும். உனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் யாரோ? சொல்ல மாட்டேன்றீங்களே. வேற யாரா இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இல்ல நீங்க மனசுல வேற என்ன நினைச்சிருப்பீங்க, ஐயோ நீ ஏன் பிரதர் நினைக்கிற தானம் தானோ. சிலர்லாம் சொல்லுவாங்க, இது என்ன டெய்லியும் சிலுவையில் அடிக்குது, டெய்லியும் உயிரை அடிக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், இறுதி சொட்டு ரத்தம் கூட இருதயத்துல, கடைசியா இருதயத்தில் ரத்தம் நின்றும் தெரியுங்களா? அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, இருதயம் எத்தனை மணி நேரம் தெரியுமா? 6 இயேசுவ டைமிங் கிடைக்க கூடாது, ரைமிங்கா எதனா ஒண்ணு என்ன பண்ணிட்டாரு. அந்த இருதயத்துல அடியில ரத்தம் தங்கிடுமா? மனுஷன் ரத்தம் என்ன பண்ணும்? அது சர்க்குலேஷன் ஆகும், அது பம்ப் ஆகும். அது தலையில இருந்து என்ன பண்ணும்? கீழே காலுக்கு போகணும். நடுவில் இந்த மோட்டர் தான் என்ன பண்ணும்? அந்த மோட்டருக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏசு 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 ஏசுன்னு அதை அடிச்சுக்கினே இருக்கணும். இங்க ஏசு ஏசுன்னு சுவாசிச்சாதான் உள்ள மோட்டர் பம்ப் ஆகும். இது ஸ்டாப் ஆச்சுன்னா பம்பிங் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா. இங்க ஏன்னு எடுத்து என்ன பண்ணும்? உலகத்துல மூச்சு விட்டாலும் எப்படிதான் உண்ணும்? இயேசு இயேசு இயேசு. நீங்க ஒன்னும் வீட்டுல போய் மூச்சு விட்டு பாருங்க. ஏன்னா இங்க தெரியாது, இங்க ஒரே மியூசிக்கா அடி, எங்க பிரதர் ரொம்ப டிமன் அடிக்கிறாங்க, நேரம் கச்சா டங்கு டங்குன்றானுங்க. இங்க இங்க நீ தனியா இருக்கும்போது ஏன்னு எடுத்து சூனுதான் மூச்சு விடுவேன். இங்க இது ஏசு ஏசுன்னு சொன்னாதான் உள்ளகிற பம்ப் என்ன பண்ணும்? வேலை செய்யும். அது துடிச்சுக்கினே இருக்கணும். பாருங்க, எல்லாத்துக்கும் ஓய்வு, நம்மளுக்கு ஓய்வு. நம்ம நைட்லாம் பார்த்து தூங்கும். ஆர்ட் நினைச்சிச்சுன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. அல்லேலூயா. ஆர்ட் நினைச்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரம் தூங்க முடியாது. அது நினைக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன்பானா மறுநாள் காலையில உன்னை எல்லாரும் தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. கடவுள் உண்டாக்கின இருதயம் அதனுடைய காரியத்தை ஒரு நாளும் ஓய்வு இல்லாம செய்தியா. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஊழியம் சென்றா உடனே என்ன வந்துடும்? ஒரே டயர்டாகுது. சோ டயர்ட். சாதா டயர்ட் இல்லையா? என்ன டயர்டா? சோ டயர்ட். காலையில சர்ச்சுக்கு எப்படின்னா ஏந்துக்காது. ஏந்துரா டே, சர்ச்சுக்கு போகணும், ஏந்துரா, ரொம்ப டயர்ட் ஆகுது. நேத்தெல்லாம் போயிட்டு 1000 பேருக்கு டிராக்ஸ் கொடுத்துட்டு வந்துச்சு, நடையா நடந்துச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்பமா சண்டே ஆனா என்ன வந்தது? சோ டயர்ட் பிரதர். என் ஆவி எனக்குள்ள இல்லைன்னுங்க. சிலதுலாம் என் ஆவி எங்கேயோ போயிடுச்சு பிரதர். அதை தேடி கண்டுபிடிச்சு கூட்டினதுக்குள்ள மணி 9:15 ஆயிடுச்சு பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் இந்த ஆர்ட்டுக்கு நின்னுடு,
அது சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது, நீ மட்டும் ஏன் ஒர்க் பண்ணுகிறன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அது ஜீவனை கொடுத்த இடத்துக்கே என்ன பண்றோம்? அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. கேட்டார்னா ஐயோ, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஊழியக்காரர் காலையில பேசின சின்ன வீடியோ கிளிப்பிங் தான் பார்த்துருந்தேன் நான். ஒவ்வொரு முறை கேக்கு வெட்டும் போதும் அவர் நினைப்பாராம், சீக்கிரம் கேண்டல் வேற கொளுத்திடுவானுங்களா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த மனநிலைக்கு அவர் போயிட்டாராம். பவுல் அப்போஸ்தலனை கேட்ட சொல்றாரு, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் எனக்கு எப்படிதான் இருக்குது, சாவு எனக்கு ஆதாயம், நான் செத்து போனா அது எனக்கு ஆதாயம். இங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், உங்க எல்லாம் அரைய வச்சுட்டு கத்தின்னு இருக்கோம்னா நான் பாட்டு போயிட்டு அங்க கத்துவேன். அல்லேலூயா. பரலோகத்துல அங்க சேரு பெண்களும் சேரா பெண்களும் நித்தமும் போற்றுகின்றவரை நான் சேர்ந்து துதிப்பேன். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளும். அங்க முழு நேரம் வேலை என்னதான்? துதிக்கிறது தான். சப்போஸ் நம்மள யாருன்னா முன்னாடி அங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம போறோம்னா டப்புனு திரும்பி போவோம், ஐயோ இவனா அங்க சர்ச்சிலேயே பேசினே இருப்பான, பக்கத்துல சீண்டி தெரியும் அப்படின்னு பேசினே இருப்பான, இவங்க நம்ம மாட்டக்கூடாது. நம்ம துதிக்கிற கூட்டத்தோட கூட சேர்ந்துட்ட பண்ணினால இனி யாரோட கூட துதிக்கணும்? நம்மளுக்கு பார்த்தா கூட என்ன பண்ணதுங்க, ஐயோ இவங்களா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, அங்க போய் துதிக்க தான் போறோம். அதனால தான் பவுல் சொல்றாருப்பா, மரணம் எனக்கு ஆதாயம், நான் மரித்து போயிட்டுனா அங்க போவேன், எனக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, யாரை குறிச்சு நான் யோசனை பண்ண வேண்டியதும் இல்லை. இப்ப நான் முன்னாடி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இந்த ஆடை காணுமே, அந்த ஆடை காணுமே, அந்த ஆடை காணுமே, அந்த ஆடை காணுமே, காணுமே காணுமே மேவே வந்துடும். அந்த ஆடு உள்ள ஒருத்துக்குள்ள என்ன வந்துருங்க, மேவே வந்துடும். அல்லேலூயா. 3 நேரம் நம்மளுக்கு இதே சிந்தனை, ஆண்டவர் ஆண்டவர் என்ன ஆண்டவரே இது 3 நேரம் ஒரே சக்கல்ல போட்டு என்ன சுத்த வச்சுனேங்கிறியா? திடீர்னு 4 பிள்ளை 4 ஆடு நல்லா இருக்கும், ஒன்று ஓடியாந்து முட்டும். இப்ப நான் அதுக்கு தடவி கொடுக்கணும், இல்லைன்னா கடிக்கும் அடுத்தது. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனா நிற்கும் போதுதான் அந்த காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஒரு நாளைக்கு கர்த்தர் கண்டிப்பா நிக்க வைப்பாரு உங்களெல்லாம். நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணிப்பேன், ஆண்டவரே இவங்கெல்லாம் நிக்க வச்சு இவங்கெல்லாம் கடி வாங்க வச்சாதான் ஆண்டவரே தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் குறிச்சு சிந்திக்கணும்னு அந்த எண்ணம் வந்துடும் இல்லைங்களா, அது மறுபடியும். இப்ப நான் இதெல்லாம் எங்க இருக்காது, பரலோகத்துக்கு போனா அவன் எக்கடு கெட்டு போனா எனக்கு என்ன வச்சு, நான் துதிப்பேன் ஆண்டவரே, மகிமைப்படுத்தி அவர் ஆண்டவரே, இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் கத்தி துதிப்பேன் ஆண்டவரே, பரலோகத்துக்குரியவரே உங்க துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் இதெல்லாம் விட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னை எப்படி வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருப்பா, நீங்க அவருடைய மாளிகையா இருக்கிறீங்கப்பா. உன் மனக்குறை எல்லாம் என்ன பண்ற தெரியுமா, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உனக்குள்ள வாசம் செய்யும் போது உன் வீட்டில இருக்கிற குறைவுகளை அவர் அறிந்து கொள்வார். நீ சொல்லிதான் அவருக்கு தரணும்னு அவசியம் இல்ல. வீட்டுல வர விருந்தாளி அவர் இல்ல, அவர் உனக்குள்ளே தங்கி தாபரிக்கிறவர், உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். நீ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவா, ஆண்டவரே இதுல குறை தெரியும், எஜமானனுக்கு தெரியும். நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மதுராந்தகத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். காலையில் ஒரு 5 மணிக்கு அந்த ஐயா எழுப்பி விட்டார் எங்க எல்லாரையும். அந்த வீட்டுல ஒண்ணும் இல்லை, அந்த சகோதரி நொய்யை எடுத்து இன்னும் உடைச்சுன்னு இருந்தாங்க. நான் கேட்குறேன் என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இல்லைங்க ஐயா வீட்டுல அரிசி இல்லை, இந்த நொய்யில அவங்க உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி உடஞ்சரிச்சு அதை நொய்யாக்கி உப்புமா செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆயத்தப்படுத்தினுங்கிறாங்கய்யா. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க எதை குறிச்சும் சிந்திக்க வேண்டாம், எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே இருப்பாரனால உன் குறைவுகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் விருந்தாளி அல்ல, உனக்குள்ளே தங்கி தாபரிக்கிறவர். நீ இயேசு மூச்சு விடும் போது உன் இருதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அவர் பட்டியலிட்டு வச்சிருப்பாரு. இந்த குறை என் மக கிட்ட இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த குறையினால என் மக வாடிக்கொண்டிருக்கிறா, இந்த பிரச்சனையை மாத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னைக்கு இயேசு உனக்குள்ளே வராரோ அன்னைக்கு உன் வாழ்க்கையே மாறும் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா.
அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்குள்ள வரணும், இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம் வந்தபடிக்கினாலே மகிமையின் ராஜாவை பார்க்கத்தக்கதாக தேவன் கிருபை பார. உலக காரியத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டம்பா. எனக்கு கப்பல் இருந்துச்சு, எனக்கு காரியம் இருந்துச்சு, எனக்கு சொத்து இருந்துச்சு, இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் பார்க்கவே இல்லை. இப்ப எனக்குள்ளே அவர் இருக்கிறார், என்னை நடத்துகின்றவர் இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்துகின்றவர் இருக்கிறார், என்னை உயர்த்துகின்றவர் இருக்கிறார், என்னை என் வாழ்க்கையை மாற்றுகின்றவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த எண்ணங்கள் அவரை நடத்த ஆரம்பித்து விட்டது. வேதம் சொல்கிறது, ஏனெனில் நீங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவனுடைய நிருபமாய் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் ஆண்டவர். இங்க பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் சொல்றாரு, உங்களை நீங்க யாருடைய நிருபம்? வீணா எழுதி போட்ட பேப்பர் இல்ல பிரதர், சகோதரனே சகோதரி, நீ கர்த்தருடைய கரத்தினால் வணையப்பட்ட தேவனுடைய நிருபமே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நான் சாதாரண ஆளு நினைச்சிடாத, கர்த்தர் என்னிடத்துல எழுதி இருக்கிறாரு, கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்கிறாரு, கர்த்தர் என்னை கனம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய எங்கள் நிருபம் சொல்ல. இப்போ நான் உலக கதையை பேசி உலகத்து காரியத்தை உங்ககிட்ட சொன்னீங்கன்னா நீங்க யாருடைய நிருபமா இருப்பீங்க? நம்ம உலகத்துல இருக்கும்போது படத்தை பார்த்து 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 ஸ்டைல் பண்ணா வர மாதிரி, பேசுனா வர மாதிரி, நடந்தா வர மாதிரி. எனக்கு சின்ன வயசுல ஒரு மனுஷனை ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா தான் என்ன முடி வெட்ட கூட்டின்னு போவாரு. எங்க அப்பா விட்டு போயிடுவாரு. அப்பதுல இருந்து அந்த பழக்கம் எனக்கு உண்டு. எங்க அப்பா விட்டு போயிடுவாரு. ஒண்ணு ஒரு என்ன இங்க கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் கொஞ்சம் உங்க அப்பா கத்து நான் பாத்துக்கிறேன். அப்ப முடி நிறைய வச்சிருப்பேன், அப்படி தூக்கி விடணும். அல்லேலூயா. இப்ப அந்த மனுஷனை பாக்குறேன், ஃபுல்லாவே அவருக்கு அப்படிதான் இருக்குது. நான் நினைச்சு பார்த்தேன், ஐயோ எப்பா ஃபுல்லா இப்ப அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் ஏதோ கிருபை பாராட்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையதான் சொல்றேன். அப்ப முடி நிறைய இருக்கும். என்னமா அந்த 2 சைடும் என்ன பண்ணுவேன், ஷேவிங் பண்ணி விட்டுருவோம். இந்த 2 சைடும், ஏன்னா அது ஸ்டைல். அப்போ எப்போ 5வது படிக்கும் போதே அட்டகாசம். அல்லேலூயா. நான் சிலர்லாம் பார்த்து வர சொல்ல நினைப்பேன், நம்ம பண்ணாதான் இவங்க பண்றானுங்க, எதை விதைப்பாயோ அதையே அறுப்பா. இன்னும் ஒண்ணு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறேன். உங்க எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, என்கிட்டயே காட்டி எது பண்ணாலும் அதுதான், நீ பண்ணல நீ பண்ணல நீ பண்ணல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த காரியம். ஆனா இன்னைக்கு நான் யாருடையவனா இருக்கிறேன், நான் தேவனுடைய நிருபம் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக பவுல் அப்போஸ்தலன் ஆழமா சொல்றாரு, பா நீ எங்களுடைய நிருபம் அல்ல, எங்களுடைய மாடுலேஷன் அல்ல, எங்களுடைய செய்கை அல்ல, எங்களை போல இருப்பவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் இயேசுவின் கரத்தினால எழுதப்பட்ட உயிருள்ள நிருபமே. ஹல்லேலூயா. நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும். யாரு பண்ணுறீங்க? ஆமா, நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய புள்ள. நிறைய நேரத்துல நம்ம தான் புள்ள. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்க வேதம் அழகாய் சொல்லுது, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம். ஆனா பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு, எங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியத்திலே, தேவன் எங்களுக்கு கொடுத்த நிருபத்திலே நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா மூஞ்ச பார்த்தாலே யாரு தெரியணும்? மூஞ்ச பார்த்தா யாரு தெரியணும்? தெரியுறாங்களா? பக்கத்துல கை கொடுத்து உன்னை பார்த்தா இயேசு தெரியுறாரா? கேள்பா தம்பி டேவிட், என்ன பண்ற? ஆராய்ச்சி ஏதோ பண்ணுகிறாப்பல, டெலஸ்கோப்பிய வச்சுக்கின்னு பக்கத்துல கை கொடுத்து கேளுப்பா. இந்த சைட கை குத்துற, உன்னெல்லாம் பார்த்தா ஏசப்பா நிருப மாதிரி தெரியல. அல்லேலூயா. நீங்க இங்க இருந்தா நான் தான் சொல்றேன், பிசாசு உடனே டேக் ஓவர் பண்றான்.
உடனே அங்கே போயிடும். நம்மளே பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சினுக்கிறோம். 5 crores ப்ராஜெக்டை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம. கர்த்தர் கண்டிப்பா ஒன்று ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் 5 கோடி சம்பாதிப்பேன். அல்லேலூயா. உண்மையா சொல்றேங்க, உண்மையா சொல்றேன். ஊழியக்காரனா பலிபீடத்துலன்னு சொல்றேன். ஒரு நாள் 5 கோடி சம்பாதிப்பான். ஆனா அன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீ கர்த்தருடைய நிருபமாயிரு. எத்தனை வந்தாலும் இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் என்ன பண்ண போறது? ஆப்பிள் போன் அதை கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாபை என்ன பண்ணல, காப்பாத்தல. அவர் வைத்திருந்த கோடான கோடி பணங்கள் அவரை காப்பாற்றவில்லை. அல்லேலூயா. மகா அலெக்சாண்டர் தன்னுடைய மரண வேளையில சொல்லுகின்றான், தன் 2 கரத்தை வெளியே விரித்து வைத்துவிட்டு, நான் கைப்பற்றின நாடுகள் என்னை காப்பாற்றவில்லை, அதிலே நான் கொள்ளையிட்ட பணங்களோ பொருட்களோ என்னை காப்பாற்ற கூடாதபடிக்கு என் மரணத்திற்கு இவைகளெல்லாம் விலக்கி இருக்கிறது. சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய மரணத்தை சுமந்து சென்றாலும் அவர்களாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்பதை உலகத்திற்கே உரைக்க சொன்னான் தன்னுடைய மரணத்திலே. எத்தனை காரியம் வச்சிருந்தாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வரலன்னா கொரோனாவே தாண்டி இருக்க மாட்டோம். நீங்கள நானும் அவன் பார்க்க நம்ம பயத்துல பெரிய கோடீஸ்வரன் பயந்துன்னு வெளியவா வரல. ஆனா நீ நானும் பைத்தியம் மாதிரி அழிஞ்சிருந்தோம். ஐயோ காய் விற்கிறாங்க, காய் விற்கிறாங்க, காய் விற்கிறாங்க, எங்கடா காய் விற்கிறாங்க? விக்கல்னா கூட என்ன பண்ணுது? ஆமா, எங்க வேணாலும் போயிடுது. அவன் உயிருக்கு பயந்தான், நம்ம எதுக்கு பயந்தோம்? வயிறுக்கு பயந்தோம். பக்கத்துல கை வச்சுல, அவன் உயிருக்கு பயந்தான், நம்ம வயிறுக்கு பயந்தோம். இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பாத்தீங்களா புதுசு புதுசா டிஷ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. இதுல வேற பெருமை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடைய நிருபமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம்? நாங்க கர்த்தருடைய நிருபமே. அல்லேலூயா. நாங்க யாரு? கர்த்தருடைய நிருபமே. வாசிங்கமா தொடர்ந்து. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளினாலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நல்ல பவுல் அப்போஸ்தலன் நல்ல ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. எங்களால் எதுனா ஆயிரம் நினைக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. நிறைய நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ஒரு காரியம் தெரியுமா? நான் இதை செய்வேன்டா, நான் இதை பண்ணுவேன், நான் இல்லைன்னா நடக்காது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் நாங்கள் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. தகுதி இல்லாத என்னையும் ஆண்டவரே. பவுல் அத்தனை லாங்குவேஜ் தெரியுமா? பவுலுக்கு அத்தனை லாங்குவேஜ் தெரியும். ஆனா படித்த மேன்மையெல்லாம் இழந்து விட்டோம்னா சொல்றாப்பா, நாங்க தகுதியானவங்க அல்ல ஆண்டவரே. எங்களால் ஏதாவது செய்ய முடியும் நாங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இல்ல ஆண்டவரே. அந்த நினைவு இல்லாதபடினால தான் பவுலை இன்னும் குறிச்சு பேசுறாங்க. நான் சின்ன காரியம் செஞ்சுட்டு பெருசா நான் தாண்டா இதை செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு நீ நினைக்கிற வரைக்கும் அல்லேலூயா. கடைசி நாட்கள் வரைக்கும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ. கடைசி இறுதி வேலை முடிகிற வரைக்கும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ. வந்த நிலையை மறக்காத. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கவே மறக்காத. அவர் என்னை உயர்த்தினாரு, செய்யத்தக்கதாக பலன் கொடுத்தனா பலன் கொடுத்தாரு. எனக்கு பேச தெரியாது, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுத்தவர் அவரே என்பதை நான் எந்த இடத்துல சொல்லுவேன். அல்லேலூயா. நான் திறமையான பிரதர், நான் ஃபைல் பிரதர் 10ஆம் கிளாஸே பார்க்கல. நமக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜே கிடையாது, அதை குறித்து யோசிக்கிற ஆழம் கிடையாது, நான் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. அல்லேலூயா.
சிந்திக்காத என்னையும் செயல்படுத்த செய்தவர் அவரே. அவர் உள்ள வரலனா நான் ஒண்ணும் இல்லை பிரதர். இத்தனை மணி நேரம் நிக்க முடியுமா? கர்த்தர் கிருபை இருக்கவே தான் அந்த காரியம். தனிப்பட்ட மனுஷனால முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாப்பா, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை இன்னைக்கு அழைத்து வந்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை பண்படுத்தினவர், என்னை படிக்க வைத்தவர், என்னை சகல காரியமும் செய்து வைத்தவர் அவரே. எங்களால் ஒன்றும் ஆகும் என்று நாங்கள் எங்களை குறித்து சிந்திப்பதே இல்லை. அதனால்தான் பவுல் 14 நிருபம் எழுதினான். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சோம் நம்ம பிரதர் நம்ம இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, நான் இல்லைனாலும் சபை நடக்கும். நான் நினைச்சக்கூடாது பிரதர், நான் இருந்தா எனக்கு கிருபை பாராட்டிக்கிறாரு, நான் அந்த இடத்துல நிக்க வேண்டிய இடத்துல என் வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்தது எனக்கு வேலை இருக்குதா நான் செய்வேன். ஆண்டவர் ஏவினேங்கிறாரா இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கினே இருப்பேன். ஏன்னா நான் மறந்துட மாட்டேன். ஆண்டவரே, ஒரு காலை இழக்க வேண்டியவனுக்கு கால் கொடுத்து நீங்க நிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நான் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு. நான் ஒரு வாஷிங் மிஷினுக்கு அந்த ஐயா கிட்ட சொல்லணும் போது சொன்னேன், வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு. அது உள்ள போயிட்டு எலி நிறைய கடிச்சிச்சு போல இருக்கு. அது நான் ஆளை கூட்டு பார்க்கும்போது அவர் சொல்லிட்டாரு, பிரதர் இது பண்ண முடியாது பிரதர், கஷ்டம் தான் அப்படின்ட்டாரு. நான் யோசிச்சுனேங்கிறேன், என்ன ஆண்டவரே வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு, நான் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாத சூழ்நிலை, நம்ம போய் கேட்க முடியாது. ஊழியக்காரன் ஆகிட்டா என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் ஒருத்தரை தவிர ஒருத்தருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. நான் போயிட்டு நான் வாஷிங் மிஷின் அழகாகுது நல்லாகுது எனக்கு குத்துறங்களை நான் கேட்க முடியும். கர்த்தர் ஒருத்தர் பார்த்துக்கொள்வார், அவ்வளோதான். நான் இப்படி யோசனை பண்ணி பாஸ்டம்மா கிட்ட சொல்லணும். பாஸ்டம்மா சொல்லிச்சுப்பா நம்ம செகண்ட்ஸில் வேறு எதுனா வாங்கலாம், கர்த்தர் பார்த்து பாரு, கவலைப்படாத, கர்த்தர் செய்வார். ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஒரு சகோதரன், நீங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, நம்ம இப்போ லாஸ்ட்டாக கூட கேரள்ஸ் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். கடைசியாக போல அதுக்கு முன்னாடி போனோம். ஒரு ஃப்ளாட்டில் அந்த சகோதரர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நான் சகோதரியோடு கூட சண்டைலாம் முடிஞ்சிச்சு பிரதர், சமாதானம் ஆகிட்டோம், நாங்கள் ஃப்ளாட்டு பார்த்துட்டோம், அங்கே போக போகிறோம் பிரதர். சரிங்க பிரதர், போயிட்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, பிரதர் எனக்கு ஏசப்பா ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அதனால் உங்ககிட்ட சொல்லணும், கோச்சிக்காதீங்க பிரதர், எங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இது ஏற்றுக்கிறீங்களா? இப்போ நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும், அடுத்தது பாஸ்டமாக தெரியும். நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நம் தேவைகளை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, என் திறமைக்கு கிடைச்ச காரியம் இல்ல பிரதர், நீ கிருபையா எனக்குள்ளே வந்தபடியினாலே எந்த தயவும் எனக்கு கிடைக்கிறது. மனுஷன் தயவு கிடைக்குன்னா கூட கர்த்தர் எனக்குள்ள இருக்கணையா, இல்லைன்னா கிடைக்காது. அவர் சொல்றாரு, பிரதர் நான் வாங்கி ஒரே ஒரு முறை தான் பிரதர் இல்ல வாஷ் பண்ணேன். ஏன் பிரதர் நீங்க புது வீட்டுக்கு தான் போறீங்களா? எத்தனை இல்ல பிரதர், புது வீட்டுக்கு நான் வேற வாங்கிக்கிறேன், ஏசப்பா இதை உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு பிரதர். அவர் பட்டினம் பக்கத்துல இருந்து வீடு காலி பண்ண இதுக்கு போறாரு, அண்ணா இருப்பாரு. நான் சொன்னேன், சரிங்க பிரதர், நான் வந்து இல்ல பிரதர் நீங்க இருங்க, நானே வண்டி வச்சு என்ன பண்றேன், வண்டி வச்சு கொண்டு வந்து வீட்டு வாசல் வரைக்கும் இறக்கி வச்சுட்டு போனாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் கர்த்தர் தான் இதை செய்வார் நீ நினைச்சனா உன் வீட்டு நன்மையும் கிருபையும் உன் வீட்டு வாசலுக்கே வரும். நான் நினைச்சேன், இப்பதான் ஏன் தராமப்பா நினைக்காத, என்னைக்குமே நினைக்காத, உன்னை எத்தனை உயர்த்தி வச்சாலும் நினைக்கவே நினைக்காத. கர்த்தர் செய்யறாருன்னு நினை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காத. நீ நினைக்க நினைக்க கர்த்தர் உன்னை உயர்த்திக்கினே தான் இருப்பாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றப்பா, இது எங்களால் என்ன பண்ணதில்ல, நாங்கள் தேவனுக்கு முன்பாக மன்னிச்சுக்கொள்ளுங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே, நல்ல புரிஞ்சுங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருப்பா, நான் என்ன திங்க் பண்ணி பார்க்கிறேன், என்ன நான் யோசிச்சு பார்த்தாலே நான் தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு நானே சொல்லிப்பேன். நம்மளும் சில நேரத்தில் சொல்லணும், நம்ம அருமை பெருமையை வேற யாரும் சொல்லணும், யார் தான் சொல்லணும், நான் சொல்லிக்கிறேன் பிரதர், அவர் சிறந்தவர் உயர்ந்தவர் மேன்மை நிறைந்தவர்ன்ட்டு நம்மளுக்கு நாமளே போஸ்டர் ஆச்சு ஒட்டிப்போம். பாத்துக்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றான்ப்பா, எங்களால நாங்க தகுதியானோம்னு சொல்றதுக்கு என் ஆவியா அதை ஏத்துக்க மாட்டேன்டா. என் ஆவிக்கு நல்லா தெரியும் நான் எப்படியா பட்டவன்ட்டு. ஓ நீ எவ்வளவு பெரிய திருட, நீ உன்னையே சொல்லுவ. அல்லேலூயா.
பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாய் இருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அல்லேலூயா. இந்த நியூ கவனன்ட்க்குள்ள கடந்து வருவதற்கு, இந்த புதிய உடன்படிக்கை பண்ணுவதற்கு யார் என்னை தகுதிப்படுத்தினது? நான் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல, என் தாய் தகப்பன் அல்ல, என் உற்றார் உறவினர்கள் அல்ல, என்னை அறிந்த என்னுடைய தேவனே, தேவனே, தேவனே என்னை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு உண்டான தகுதி என்னால உண்டாகல பிரதர், அது என் தேவனால் உண்டாச்சு. பத்தனாக சொல்லுவாங்க, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தந்தையப்போ தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்றோ தந்தையப்போ தூக்கி சுமப்பவர். வேதம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரே எங்களை அல்லேலூயா தகுதிப்படுத்தணும். யார்தான் இந்த ஊழியத்தை கொடுத்து, ஒருவேளை இந்த ஊழியத்துல நீங்களும் இணையத்தக்கதாக உங்களுக்கும் தகுதி கொடுத்தவர் யார்தான்? அவர்தான். நீங்க நினைக்க கூடாது, ஐயோ ஊழியக்காரர் பார்த்தா நம்மளை வளர்த்தார். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் பார்த்தா உங்களை உபயோகப்படுத்த சொன்னாரு. அதற்கு ஊழியக்காரரை பயன்படுத்தி கொண்டார், அவ்வளவுதான். நான் ஒருவேளை நான் நினைக்கணும், நான் முன்னாடி வந்த வேலைக்காரன், எனக்கு நல்லா தெரியும் நான் யாரு. ஆனா உங்களை பார்த்து நான் அப்படி நினைக்க மாட்டேன். நீங்கெல்லாம் தேவனுடைய மாளிகை, அதுக்குள்ள தேவன் இருக்கிறாரு. அதனாலதான் சர்வன்ட்டே என்ன பண்ணிட்டாரு, உங்களெல்லாம் திங்க் பண்ண வச்சிட்டாரு. வீட்டை சுத்தி பார்க்கணும், வீட்டில் ஒருவேளை ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணும், அந்த குப்பையை யார் அகற்றணும்? வேலைக்காரனுடைய வேலை தானே. அதனால தானே சில நேரத்தில் சொல்லுவேன், இப்போ கோவன்ற குப்பை உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகுதுப்பா, கீழ்ப்படியாமன்ற குப்பை உங்ககிட்ட இருக்குதுப்பா, கொஞ்சம் நான் பெருக்கி தள்ளதுக்கு இடம் கொடு. ஒருவேளை கர்த்தர் அதுக்கு தான் என்ன வேலைக்காரன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என மாளிகையை சுத்திகரிப்பதற்காகத்தான் வேலைக்காரனை தேவன் வைத்தாரே தவிர வேலைக்காரனுக்காக மாளிகை கட்டப்படவில்லை. கர்த்தர் உனக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து உனக்குள்ளே உலாவும் பொழுது வேலைக்காரனாக என்ன நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஏன்னா என் வேலையை நான் என்ன பண்ணோம், பர்ஃபெக்ஷனா செய்யணும் இல்லையா? வீடு குப்பையா இருந்தா நான் என்ன பண்ணோம், போயிட்டு உன்னை கூட்டி பெருக்கி அதை சுத்தப்படுத்தி அதை தேவன் உலாவுகின்ற இடமாய் மாற்ற வேண்டியது என்னுடைய காரியம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. நிறைய வாயில அல்லேலூயா வராது. வாயில பொண்ணு வந்துச்சு, பிரதர் நாட்களையே கட்டி வந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீங்களாம் நேரத்துக்கு பார்த்த 3 பேர் அல்லேலூயா சொல்லுங்க. கேக்குதா? உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சா இல்லையா? சொல்லுங்க, கேட்டுச்சா இல்லையா? கேட்கலையாம்பா? மறுபடியும் கேட்கல சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் 3 பேரா பாத்தீங்களா? கேட்டு இப்ப கேட்டுச்சா? சத்தமா தான் சொல்லுங்களாம்பா. கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சுல. சரி, கர்த்தர் நல்லவர். அவனுக்கு ரொம்ப நேரமா ஏதோ ஒரு அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வேதம் இங்க சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை என்ன பண்ணாரு, தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல், இதுதான் விஷயம். அது எழுத்துக்குரியதா இருந்துச்சுன்னா நான் எதை சொல்லியிருப்பேன், கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பாவம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறனுக்கு உண்டானது யாதொன்றையும் இச்சியாது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்ப ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் வளர்க்கணும் உங்களை. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் கண்கள் திறக்கப்படணும். நீ ஆண்டவரை பார்க்கணும். இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா நீ ஆண்டவரை பார்த்தா இந்த பக்கம் நீ என்ன பண்ண மாட்ட. எந்த மனுஷன் உண்மையா கர்த்தரை தேடினவன் திருநா பாத்துக்கிறீங்களா? அவனுக்கு அதெல்லாம் மேன்மை தெரியாது. எனக்கு மேன்மை எல்லாம் என் தேவனே. அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கணும். இதெல்லாம் மண்ணு குப்பையை போல என் கண்ணுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதனால இது மாம்சத்துக்குரிய எழுத்துக்குரிய ஊழியமாய் இராதபடிக்கு இது ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை எப்படியாப்பட்டது? ஆவிக்குரிய ஊழியம். இது உன்னை ஆண்டவரை கிட்டி சேரத்தக்கதாக வழிகளை உண்டு பண்ணுகிறது. நீ ஆண்டவருடைய மாளிகை என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் உயிருள்ள நிருபங்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. தேவனுடைய ஊழியமாய் இருக்கிறது.
எழுத்துக்குரிய ஊழியம் மோசேயின் நாட்களிலே இருந்தது என்று இதே பவுல் அப்போஸ்தலன் இங்கே சாட்சி கொடுக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ஊழியம் விருதமாச்சு. மோசே முகத்தை ஒருவரும் காணக்கூடாதபடிக்கு அவனை பிரகாசிக்க செய்தது ஆவிக்குரிய ஊழியமே. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்டவங்களை நம்ம பிரகாசமா மாறின நம்ம மறுரூபம் அடைய வேண்டும். என்ன பண்ண? இதே சாயல் இருக்கக்கூடாது பிரதர், இதே சாயல் இருக்கக்கூடாது, இதே சாயல் இருக்கக்கூடாது. நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறத்தக்கதாக மறுரூபம் அடைகின்ற நியூ கவனன்ட்ல என்னையும் தேவன் சேர்த்து கொண்டார் என்ற அந்த விசுவாசம் உனக்குள்ள வரத்தக்கதாக ஊழியம் 2026 துவங்க போகிறது. அங்க மாம்சத்தின்படி தேவனோடு கூட இடைப்பட போவதில்லை. மாம்ச சிந்தையோடு கூட நீ வருவாயானால் நீ வளர போவதும் இல்லை. 2026 ஊழியத்தை பத்தி தான் பேசுகிறேன். அந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமா இருக்கும். அது புதிய உடன்படிக்கையின் ஊழியமா இருக்கும். அது ஆவிக்குரிய பிரகாரம் உன்னை நடத்தக்கூடியதா இருக்கும். இங்கே மாம்ச சிந்தையோடு செஞ்சனா ஆண்டவர் உன்னல்ல என்னையும் அடிச்சு திருத்திடுவாரு. ஹல்லேலூயா. அவரு பார்த்துன்னு 2026 இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்பா, இந்த ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. உன்னை சுத்திகரிப்பதற்காக ஒருவேளை வேலைக்காரனை போல, ஒருவேளை தோட்டக்காரனை போல அவர் வந்து அந்த மண்ணை கொற்றி எடுத்து அதிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்து அதிலே உரமிட்டு தண்ணீர் பாய்த்து எப்படியாவது நீ கனி கொடுக்கத்தக்கதாக பிதாவிடத்திலே ஒரு ஆண்டு காலங்களை கூட்டி கட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய சிந்தையோடு கூட இருக்காத. நீ மாம்சத்தோடு கூட இருப்பாயானால் ஆவிக்குரிய கூட்டத்தில் ஒரு நாளும் சேர மாட்டேன். ஆவிக்குரியவன் எழுத்தின்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தினாலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு வரான், அவன் முகத்தை ஒருத்தராலையும் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க மாம்சத்து சிந்தையில பார்த்திருந்தாங்கன்னா பார்க்க முடியாது. இனி ஆவிக்குரியவனை 2026 ஒருத்தரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தத்தக்கதாக தேவன் அழைப்பு எடுக்கிறார். ஒளிந்து போகின்ற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எத்தனை அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. இனி 2026 நீ பார்க்க போற ஊழியம்னா ஆவிக்குரிய ஊழியமா தான் இருக்கும். அது மாம்சத்துல போராடுற ஊழியம் அல்ல, ஆவியில தேவனோடு கூட இணைக்கப்படுகின்ற ஊழியமா இருக்கும். தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஊழியமா இருக்கும். அங்கு தர்க்கங்கள் இருக்க போவதில்லை. அங்க சமாதானத்தின் தேவன் சகல காரியத்தையும் சகல விதமாய் பிரித்து கொடுக்க போகின்றார். அவனவன் ஓட்டத்திலே நிருபங்களாய் செயல்படுகின்றவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவார். இது தீர்க்க தரிசன வார்த்தையே. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து புதிய உடன்படிக்கைக்கு நானும் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்றானோ அந்த மனுஷனை தேவன் நோவாவை பயன்படுத்தினது போல அவனையும் அவனுக்கு உண்டானதையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து தீங்குகள் வராதபடிக்கு அவனுக்குரிய நன்மைகளை கொடுத்து தேவன் 2026 நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டு கடைசியின் பரிசுத்த ஓய்வு நாளின் வார்த்தை இதுவே. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ள. இனி மாம்ச சிந்தையை விட்டு விடத்தக்கதாக தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்து. ஆண்டவரே, மாம்சத்தோடு இனி நான் போராடுவதில்லை. மாம்சத்தோடு இனி நான் போராடுவதில்லை. ஆண்டவரே, மாம்ச மரணத்தை தான் கொண்டு வரும். ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. நீ உயிருள்ள நிருபம் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர் கற்பனைகள் அல்ல, உன் இருதயத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள். நீ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். ஆண்டவருடைய சில ஆண்டவரே என்னை தாழ்த்துகின்ற எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். ஆண்டவர் இந்த நாளில உன் இருதயத்தில் ஒரு எழுத்தை எழுதுகின்றார்.
நீ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். நீ மாம்சத்துக்குரியவன் குடையவன் கிடையாது. நீ ஆவிக்குரியவனாய் இருக்கத்தக்கதாக தேவன் உன் இருதயத்தில் எழுதுகின்ற அந்த வார்த்தைக்கு நேராய் உன்னை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து சொல்லி, ஆண்டவரே அந்த புதிய உடன்படிக்கை என் மேலே வரட்டும் ஆண்டவரே, அந்த புதிய உடன்படிக்கை என் மேலே பலிக்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஆண்டவரை கிட்டி சேருகிறது அல்லவா? ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரை தரிசிக்கிறது அல்லவா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்னை இந்த மண்ணுல வாழ்க்கையில் இருந்து பிரித்து இந்த தேவனோடு கூட இணைக்கிறதா இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே நீங்கள் மத்தியிலே உலாவுகின்றவரே, சொல்லு புதிய உடன்படிக்கையில என்னை நீங்க ஆண்டவரன் சொல்லு. மாய்களை எத்தனை பேர் நீ மாம்சமா ஓட போறனா அதை பத்தி கர்த்தனும் கவலைப்படல, மேய்ப்பரின் சபையும் கவலைப்படாது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைக்கப்பட வேண்டுமானால் புதிய உடன்படிக்கை எனக்கு வேண்டாண்டோர்னா நீ இழக்க வேண்டிய காரியத்தை இழக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கை பெற்றுக்கொள். மாம்சத்துக்குரிய ஆசையை இழக்கணும், இச்சையை இழக்கணும், காரியத்தெல்லாம் இழந்து விட்டு தேவனுக்கு பிரியமாய் ஓடுவாயானால் நீ மாம்சத்துக்குரியவன் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைக்கப்படுவாய். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவனே உன் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்குமே. குயவனே உன் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாடா, தருகிறேன் உன் கைகளில். சொல்வோமா? எத்தனை பேர் புதிய உடன்படிக்கையோடு இணைக்கப்பட போகிற அவங்க வாயில திறந்து என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உன் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உன் சித்தம் போல். எத்தனை பேர் சொல்லுங்க? உன் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உன் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். சபைக்குள்ளாக தேவ பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை
ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆண்டவர் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உன்னை அழைக்கிறார். ஆண்டவரோட ஒப்புக்கூட, ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாக்கணும்னு சொல்லி தனிப்பட்ட மனுஷனா நீ பேசு. நீ உன் பிள்ளைக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன்னை சார்ந்தவர்களுக்காக இல்ல, உனக்காக முதல்ல அழ கத்துக்கோ. ஆண்டவர் கல்வாரிக்கு போகும்போது சொல்றாரு, உனக்காக முதல்ல அழு, உன் குடும்பத்துக்காக அழுன்றாரு. இப்ப நீ உனக்காக அழுகின்ற ஆண்டவரே, 2025 முடிய போது ஆண்டவரே, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதபடிக்கு இன்னும் அதே இடத்துல குந்தி குந்தி நடக்கிற ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகமும் புதிய கிருபையும் எங்களை நடத்தத்தக்கதாக, புதிய தயவினால் எங்களை நடத்துகின்றவர், புதிய அபிஷேகத்தை எங்கள் மீது இன்றொருங்க தகப்பனே, புதிய அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும். இது ஆவிக்குரிய அபிஷேகத்தின் அடையாளமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே, அபிஷேகங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் மனவாஞ்சியோடு கூட கேட்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடு, இருதயத்தின் ஆழத்துல அவரை கூப்பிடு, இருதயத்தின் ஆழத்துல அவரை கூப்பிடுற சத்தம் எழும்பட்டும். நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆவியினாலே இடை கட்டி ஆவிக்குரியவனாக நடத்த புதிய உடன்படிக்கையின் சத்தத்தை உன் இருதயத்திலே தொனிக்க பண்ணுவார். நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய நிருபங்களாய் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையே, தேவனுடைய கிருபையே. எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரை தரை மட்டுமாய் உணர்ந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பயன்படுத்த போகின்றதற்காக, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் நீ ஏற்படுத்த போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். தேவனுடைய கரத்திலே தாழ்த்துகின்றேன் தரை மட்டுமாய். நீரே பெரியவராய் பெரிய காரியம் செய்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா பரத்துக்கு நேர கைகளை விருத்தி பரிசுத்தாவே இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட சென்று சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Hallelujah.